ஒரு அரசியல் தலைவராக ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டு, அதுவும் அந்த கட்சி நிறுவனர் விஜயகாந்த் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் திமுகவை எதிர்த்துத்தான் அந்த இயக்கத்தையே தொடங்கினார். அம்மா அவர்கள் இருக்கிற வரை கடைசி வரை திமுகவை எதிர்த்துத்தான் அரசியல் களத்திலே நின்றார். எங்களோடு கூட்டு சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆனார். ஆக அந்த உறுதிப்பாட்டிலே அவர் உறுதியாக இருந்தார். திமுக எதிர்ப்பு என்கிற உறுதியாக இருந்தார். ஆனால் அந்த உறுதி இப்பொழுது இருக்கிற தலைமைக்கு, தேமுதிக தலைமைக்கு இல்லையோ என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகிறது. காரணம், இன்றைக்கு கூட என்ன சொல்லி இருக்கிறார், அரசியலிலே எங்களுக்கு எல்லோரும் தோழமையாகத்தான் இருக்கிறோம். எப்படி இருக்க முடியும்? அரசியல் என்று சொன்னாலே போர்க்களம்தான். அதாவது அரசியல் களம் என்பது ஒரு போர்க்களத்திற்கு சமமானது. போர்க்களத்தில் எப்படி எதிரியும் மோதிக்கொள்கிறார்களோ அப்படித்தான் தேர்தலிலும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்கிறார்கள். ஆக எதிரி போர்க்களத்திலே இருப்பார் எப்பவுமே. அதே போல தான் தேர்தலிலும் எதிரி இருப்பார். அப்படி இருக்கிற நிலைமையிலே நாங்கள் எல்லா கட்சியோடும் தோழமையாக இருக்கிறோம் என்று சொன்னால் எனக்கு அர்த்தம் புரியவில்லை.